ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேட்ஸ் அண்ட் வால்நட் வச்சு ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சீடெல்லாம் எடுத்த பேரிச்சம்பழத்தில் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை சூடான பால் ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது சோக் ஆகிட்டுருக்கு. இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வால்நட்ஸை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக டேட்ஸையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு ஆயில், வெண்ணிலா எசன்ஸு, நான் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மைதா மாவு. இதுக்கு நீங்கள் மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த டேட்ஸை மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் முட்டையை நம்ம உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 2 முட்டையை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இதை லோ ஸ்பீட்லேயே நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்டரில் தான் நம்ம பீட் பண்ணணும் இல்லை, நம்ம ஹேண்ட் விஸ்க் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க, போதும். நான் பீட்டரில் பீட் பண்ணதுனால 2 நிமிஷம் மட்டும்தான் பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா 5 நிமிஷமாவது மினிமம் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயிலை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 1 நிமிஷம் போல் நான் பீட் பண்ணிக்கிறேன். இந்த முட்டையும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை, டேட்ஸ் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். டேட்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா சால்ட்டு, அதுக்கப்புறம் வெண்ணிலா ஃப்ளேவர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம சலிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ நான் எல்லா மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச டேட்ஸு, அதுக்கப்புறமா வால்நட்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். இது மேலே கொஞ்சமாக அதில் மேலே டாப்பிங்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி வச்ச வால்நட் அண்டு டேட்ஸை உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இது பேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். நம்ம இதில் வேறு எக்ஸ்ட்ரா சுகர் எதுவுமே சேர்க்கல, நம்ம டேட்ஸ் மட்டும்தான் சுகராக சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் உள்ளே வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா மாவையும் உள்ளே சேர்த்துட்டேன். இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. மேலே மீதி இருக்க வால்நட்ஸை நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பேக்கிங்க்கு வச்சிடலாம். அவன் ப்ரீ ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ இதை அவனில் வச்சுட்டேன். 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் பேக் பண்ணிவிடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். டைம் முன்ன பின்ன வேரி ஆகும் அவனை பொறுத்து. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சு அப்படின்னா ஓகே, இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க.
பேக் ஆகட்டும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கத்தியை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஒட்டாமல் சூப்பராக ரெடியாக இருக்குது. கரெக்டாக எனக்கு 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை டீமோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.